ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் நிலத்துல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சரி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம். ஏன்னா இங்கே வந்து ஆடி கிருத்திகைக்கு செம்ம ஃபேமஸுங்க. எங்கள் மாமியார் ஊர் பக்கம்லாம் ஆடி 18க்கு தான் லீவ் விடுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் அதாவது வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆடி கிருத்திகைக்கு லீவ் விடுவாங்க. எல்லா பக்கமும் காவடி எடுப்பாங்கங்க. அந்த அன்றைக்கி போக முடியல, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து லீவ் கிடைக்கலன்றதுனால. அதனால் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மலைக்கு போயிருக்கோம். இது வந்து வேலூரை தாண்டி சத்துவாச்சாரியெல்லாம் கூட தாண்டி இருக்குது. வேலூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், தீர்த்தமலைன்னு முருகர் கோவில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம். நாங்கள் என்ன நினச்சோம், பகல் நேரத்தில் தான், மதிய நேரத்துலலாம் போனால் யாருமே இருக்க மாட்டாங்க, சரி ஈவினிங் போகலாம் அப்படின்னு போனால் மணி 5 ஆகுது. இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் நம்பவே இல்லை, என்னடா இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது பாருங்களேன். மலையெல்லாம் எவ்வளோ அழகாக, இயற்கைங்க, சரியான நேச்சருங்க, சூப்பராக இருந்தது. இது சாமி பார்க்கறதுக்கு போகிற ரூட்டு தான். சாமி பாருங்க தெரிகிறாரு, கால் வரைக்கும் தான் தெரிகிறாரு. கிட்டக்க போனால் தான் தெரியும். இது வந்து ரொம்ப உயரமான முருகர் சிலை. எத்தனை அடின்னு எனக்கு சரியாக தெரியல. நெக்ஸ்ட் டைம் போனோன்னா யார்கிட்டயா கேட்டு சொல்கிறேங்க. இவர் தாங்க அவர் முருகர். ரொம்ப உயரமாக இருந்தாருங்க. முருகருக்கு பக்கத்துலேயே சின்னதாக விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஆனால் மூலஸ்தானம் வேறு ஒரு இடத்துல இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சாமி கும்பிட வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது பாருங்களேன், அதனால் இந்த சாமி கும்பிட்டுட்டோம். ஆனால் மூலஸ்தானம் வேறு ஒரு இடத்துல இருக்குதுங்க. மூலஸ்தானம் கும்பிட்டுட்டு தான் இங்கே வரணும் போல். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கும்பிட்டுட்டோங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள், சுற்றி காட்டணும் பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய இடம், நிறைய பேர் வந்து நின்று சாமி கும்பிடலாம். எவ்வளோ உயரமான முருகருங்க, சூப்பரான முருகர், அவ்வளோ ஒரு அழகு. வீடியோவில் வந்து சரியாக தெரியுமா தெரியலையான்னு தெரியல. வேலூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகு முருகர். சூப்பராக அப்படியே எல்லோரும் ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கிட்டு முருகருக்கு பக்கத்துலேயே நிறைய நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். என்ன அழகுன்ற சொல்லுக்கு முருகா தானே. அப்புறம் முருகர்கிட்ட சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டோங்க. ஏன்னா கீழே இறங்குற வரைக்குமே தெரியாது மூலஸ்தானம் எங்கே இருக்குதுன்ட்டு. இவர் மட்டும்தான் இருக்கார் போல் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இது வந்து ஏறத்துக்கு ஒரு பாதை வச்சுருந்தாங்க, இறங்குறதுக்கு ஒரு பாதை வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு சின்னதாக பிரசாத ஸ்டாலும் போட்டு வச்சுருக்காங்கங்க. இறங்கிட்டு அப்புறம் இந்த சைடு பாருங்கள், நிறைய கடை இருக்குது. வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸு கடை, அப்புறம் வளையல் கடை, அப்புறம் இந்த திருவிழா கடை இருக்கும் பார்த்திங்களா, அதே போல் தான் இருக்குது. இங்கே தாங்க மூலஸ்தானம் இருக்கிற ஏரியா. இந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. எவ்வளோ பிளேஸ் இருக்குது தெரியுங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. ரசிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குதுங்க இங்கே. இது தாங்க மூலஸ்தான ஏரியா. மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறோம். மூலஸ்தானம் நான் எடுக்கலை, சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் வழக்கம் போல். சிவன் கோயிலெல்லாம் எப்படி இந்த சைடு வந்து தட்சிணாமூர்த்தி இருப்பார், பின்னாடி பிரம்மா, விஷ்ணு, துர்க்கை அப்படியெல்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தாங்க. எல்லாரையும் சாமி கும்பிட்டுட்டு, இங்கே லக்ஷ்மி சரஸ்வதிங்க அந்த சாமி, துர்க்கை அம்மன். அப்படியே இப்படி வந்தோம்னா நவகிரகம் இருக்காங்க, அவங்களையும் கும்பிட்டுட்டு எக்ஸிட் வந்து லெஃப்ட் சைடு வச்சுருந்தாங்களா, அந்த சைடு வந்துட்டோங்க. அந்த சைடு வந்துட்டோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே அவ்வளோதான்.